அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹீஹுல் புகாரியில் வந்த ஒரு ஹதீஸு. ஒரு பெண்ணுக்கு ஒரு பூனை ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்துதான். இறுதியாக அந்த பூனையை அந்த பெண்மணி சிறைப்பிடித்து விட்டாள். அதாவது பிடிச்சி கட்டி போட்டுட்டா. சரி, அந்த பூனையை கட்டி போட்டால் அந்த பூனைக்கும் பசிக்கும் தானே. தண்ணியும் கொடுக்கலை, சாப்பாடும் கொடுக்கலை, எதுவுமே அந்த பெண்மணி செய்யலை. சரி, அந்த பூனையினுடைய அந்த கட்டை அவிழ்த்து விட்டாவது அதுவாவது தன்னுடைய இரையை தேடிக்கொள்ளும். அதுக்கும் வழிவகை எதுவுமே அந்த பெண்மணி செய்யலை. இந்த நிலையிலே பசியுடனே அந்த பூனை இறந்து போய்விட்டது. இதன் காரணமாகவே அந்த பெண்மணி நரகத்தில் நுழைந்தாள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக உயிராக இருந்தாலும் பசியாக இருந்தாலும் எல்லா ஜீவராசிக்கும் ஒரே மாதிரி உண்டான உணர்வுகளை தான் இறைவன் படைத்து இருக்கிறான். நம்மளுடைய பெற்றோர்களுமே அதே நிலைதாங்க. ஒரு காலத்தில் சுற்றி திரிந்த நபர்கள், சந்தோஷமாக இருந்த நபர்கள், நம்மளுக்காண்டி சம்பாதித்து தன்னுடைய இன்பத்தை துறந்த அந்த நபர்கள், பூனை எப்படி இந்த பெண்மணியிடம் சிறைப்பட்டு விட்டதோ அதுபோல் வயோதிக காலகட்டங்களில் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளிடம் சிறைபிடிக்கப்பட்ட மனிதர்களாக மாறி போய் விடுகிறார்கள். எத்தனை நபர்கள் பெற்றோர்களுக்கு மன மகிழ்வுடன் உணவு தருகிறார்கள், எத்தனை நபர்கள் இந்த பூனை போல கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும்.